ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 7.1 பார்க்கலாம். ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 41 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. அதாவது இப்போ ஒரு வயல் இருக்கு, இது முக்கோண வடிவில் இருக்கு, அதோட பக்க நீளங்களும் கொடுத்துட்டாங்க. நம்ம பரப்பளவை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. அதாவது வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகுதான். அப்போ வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை 20ஆல் பெருக்கிட்டோம்னா மொத்த செலவு எவ்வளோ ஆகும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஓகே, அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ABC அப்புறம் எஸ்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, பக்க நீளங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ A = 28 மீட்டர். ரெண்டாவது இருக்கக்கூடியதை பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ B = 15 மீட்டர். அப்புறம் மூணாவது இருக்கக்கூடியதை சீன் எடுத்துக்கிறேன், 41 மீட்டர். இனி இதை வச்சு எஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா A கூட்டல் B கூட்டல் C டிவைடட் பை 2. ஏயோட மதிப்பு 28 கூட்டல் பியோட மதிப்பு 15 கூட்டல் சியோட மதிப்பு 41 டிவைடருக்கு கீழே 2. இப்போ மேலே இருக்கக்கூடிய மொத்தத்தையும் கூட்டலாம். கூட்டினா 84ன்னு கிடைக்கும். டிவைடருக்கு கீழே 2. அப்போ ரெண்டாவது எப்படி கேன்சல் பண்ணலாம்? O 2 2, நான் 2 8, அப்புறம் E 2 4. என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 42ன்னு கிடைக்குது. அப்போ எஸ்ஸோட மதிப்பு 42. அலகு எழுதணும். எல்லாமே மீட்டரில் தந்திருக்காங்க. அப்போ இதையும் மீட்டரில் எழுதிக்கலாம், சரிங்களா? இனிமே பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஹெரான் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். அப்போ முக்கோணத்தின் பரப்பளவு is equal to square root of s into s minus a into s minus b into s minus c. இதுதான் ஃபார்முலா. மறக்காம சதுர அலகு எழுதிடணும். அதை எப்போவுமே மறக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ எல்லா மதிப்புமே தெரியும். ஃபார்முலாவில் பிரதியிடலாம். எஸ்ஸோட மதிப்பு 42, அப்புறம் எஸ்ஸோட மதிப்பு 42 தான். அடுத்த மைனஸ் ஏயோட மதிப்பு 28 எழுதிடலாம். ஓகே, அப்புறம் எஸ்ஸோட மதிப்பு 42, அடுத்த மைனஸ் பியோட மதிப்பு 15 எழுதிருங்க. அப்புறம் எஸ்ஸோட மதிப்பு 42, அடுத்த மைனஸ் சியோட மதிப்பு 41 எழுதிக்கலாம். ஓகே, நம்ம மைனஸ் பண்ணிடலாம். is equal to square root of 42 into 42ல இருந்து 28 கழிச்சா 14ன்னு கிடைக்கும். அப்புறம் 42ல இருந்து 15 கழிச்சா 27ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? இன்டூ இனி 42ல இருந்து 41 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். ஓகே, இனி பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42. இப்போ அந்த 42 டா ஃபார்மேட்டில் போட்டு பாருங்க. 2ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போ E 2 4, இனி O 2 2. இதுக்கப்புறம் 3ஆம் வாய்ப்பாடு போகும். 7 3 21. அடுத்த 7ஆம் வாய்ப்பாடு ஓர் 7 7. இப்போ சைடில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இது அப்படியே ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க. 2 × 3 × 7. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி பைனாலையும் டா ஃபார்மேட்டில் போட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஈஸி தான். 2ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போ 7 2 14. இனி 7ஆம் வாய்ப்பாடு ஓர் 7 7. சைடில் கிடச்சிருக்கதை எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் 2 இருக்குது, அப்புறம் 7 இருக்குது, 1 எழுதாண்டா. அப்புறம் 27 எழுதிடலாம். பாருங்க, 27. 3ஆம் வாய்ப்பாடு போகும். 9 3 27. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு 3 3 9. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு ஓர் 3 3. சைடில் கிடச்சிருக்கதை எழுதிருங்க. 3 × 3 × 3. ஓகே, இந்த 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, ரூட்டுக்குள்ளே 2 2 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 2 வெளியெடுத்துடலாம். அப்புறம் 3 2 வாட்டி இருக்குது, ஒரு 3 வெளியெடுத்துருங்க. அப்புறம் 7 2 வாட்டி இருக்குது, ஒரு 7 வெளியெடுத்துடலாம். அப்புறம் திரும்பவும் 3 2 வாட்டி இருக்குது, ஒரு 3 வெளியெடுத்துருங்க. ஓகே, இனிமேல் இது எல்லாத்தையும் பெருக்கிடலாம். ஈர் 3 6, அடுத்த 6 7 42. 42ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. 42 3 3 2 6, நான் 3 12. அப்போ 126ன்னு கிடைக்குது. இனிமேல் அலகு எழுதணும், சதுர அலகு. அப்போ சதுர அலகு நம்மளுக்கு இங்கே தந்துருக்கக்கூடிய அலகுலாம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதே மீட்டர்னு எழுதிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இனி கொஸ்டினை பாருங்க. ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகுதான். அதை எழுதிக்கலாம். ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு is equal to ரூபாய் 20. அப்போ நம்மள்ட்ட இப்போ எத்தனை சதுர மீட்டர் இருக்கு? 126 சதுர மீட்டர் இருக்கு. அப்போ அதுக்கு ஆகும் செலவு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பரப்பளவு எழுதிருங்க. அதுக்கு கூட இந்த 20 பெருக்கணும். ஓகே, பெருக்கிடலாம். ஃபர்ஸ்ட் 2ஆல் பெருக்கிறேன், லாஸ்ட் 0 போட்டுக்கலாம். அப்போ 6 2 12, 2 பாக்கி 1. இனி E 2 4, 4 கூட 1 கூட்டினா 5. அப்புறம் O 2 2. அடுத்த இந்த 0 போட்டுருங்க. பார்த்தீங்களா, ஈஸியாக கிடச்சிடுச்சு. அப்போ ஃபைனலாக எழுதிக்கலாம். வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவு is equal to ரூபாய் 2520.
ஓகே, இவ்வளோ அந்த சம். எடுத்துக்காட்டு 7.2 பார்க்கலாம். ஓர் இடத்தில் 3 வேறுபட்ட முக்கோண வடிவிலான வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளன. அதாவது முக்கோண வடிவில் வீட்டு மனை, சரிங்களா? 3 வேறுபட்ட முக்கோண வடிவம் எதெல்லாம்னா செங்கோண முக்கோணம், குறுங்கோண முக்கோணம், சமபக்க முக்கோணம் அப்படின்னு தந்திருக்காங்க. ஒவ்வொன்றும் 120 மீட்டர் சுற்றளவு கொண்டவை. 3 வீட்டு மனையோட சுற்றளவும் ஒரே தான், 120 மீட்டர். அப்பிறகு அவை ஒவ்வொன்றின் பக்க நீளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது 3 வீட்டு மனையோட பக்க நீளங்களும் கொடுத்திருக்காங்க, சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் அதிக இடப்பரப்பு கொண்ட வீட்டு மனை எது என முடிவு செய்ய வாங்குபவருக்கு உதவி செய்க. இந்த 3 வீட்டு மனையிலையும் எது அதிக பரப்பு கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம முடிவு செய்வதற்காக வாங்குபவருக்கு உதவி செய்யணுமா, சரிங்களா? ஓகேங்க, நம்ம பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். 3 வீட்டு மனைக்கும் பரப்பு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்மளுக்கு பக்க நீளங்கள் மட்டுமே போதும். ஃபர்ஸ்ட் பக்க நீளத்தை வச்சு நான் முதல் செங்கோண முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிக்கலாம். இங்க நான் பக்க நீளங்கள் மட்டும் எழுதியிருக்கேன், சரிங்களா? இனிமே பரப்பு கண்டுபிடிக்கணும்னா ஏ, பி, சி அப்புறம் எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர். அப்புறம் செகண்ட் இருக்கக்கூடியதை நான் பின்னு எடுத்துக்கிறேன், 40 மீட்டர். இனிமேல் தேர்டா இருக்கக்கூடியதை நான் சீன்னு எடுத்துக்கிறேன், என்னன்னா 50 மீட்டர், சரிங்களா? இதை வச்சு என்ன எஸ் கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ கூட்டல் பி கூட்டல் சி டிவைடட் பை 2. ஏயோட மதிப்பு 30 எழுதிடலாம். அப்புறம் கூட்டல் பியோட மதிப்பு 40 கூட்டல் சியோட மதிப்பு 50 டிவைடருக்கு கீழே 2. ஓகே, மேலே இருக்கக்கூடிய மொத்தத்தையும் கூட்டிருங்க. கூட்டினா நம்மளுக்கு 120ன்னு கிடைக்கும், சரிங்களா? டிவைடருக்கு கீழே 2 இருக்கு. 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஓ 2 2, 6 2 12, அப்புறம் அந்த 0 அப்படியே எழுதிருங்க. பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 60ன்னு கிடைக்குது. அப்போ எஸ்ஸோட மதிப்பு 60. அலகு எழுதிருங்க. எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்கனால இதையும் மீட்டர்னு எழுதிக்கணும். ஓகே, நீ முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்கக்கூடிய ஹெரான் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். முக்கோணத்தின் பரப்பளவு is equal to square root of s into s minus a into s minus b into s minus c. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அடுத்த அலகு எழுதிருங்க, சதுர அலகு. ஓகே, இப்போ எல்லா மதிப்புமே தெரியும். ஃபார்முலாவில் பிரதியிடலாம். எஸ்ஸோட மதிப்பு 60. அப்போ 60 இன்டூ திரும்ப எஸ்ஸோட மதிப்பு 60, அப்புறம் மைனஸ் ஏ. ஏயோட மதிப்பு 30ன்னு எழுதியிருக்கோம், அப்போ 30. திரும்பவும் எஸ்ஸோட மதிப்பு 60, அடுத்த மைனஸ் பி. பியோட மதிப்பு 40 எழுதிடலாம். அடுத்த திரும்பவும் எஸ்ஸோட மதிப்பு 60, அப்புறம் மைனஸ் சியோட மதிப்பு 50 எழுதிருங்க, சரிங்களா? ஓகே, இனிமேல் மைனஸ் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 இன்டூ 60லேருந்து 30 கழிச்சா 30ன்னு தான் கிடைக்கும். இனி 60லேருந்து 40 கழிச்சா 20ன்னு கிடைக்கும். அப்புறவு 60லேருந்து 50 கழிச்சா 10ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை எப்படி எழுத போகிறோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 எப்படி எழுதலாம்? 3 2 6 அப்படின்னு எழுதிக்கலாம், சரிங்களா? அப்போ 3 × 2. இனி இங்கே ஒரு 0 இருக்குது, அதனால இந்த 2ல் எதுக்காவது போடலாம். நான் இங்கே எழுதிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி ஒரு 20 இருக்குது. ஓகே, அப்புறம் 30 எப்படி எழுதலாம்னா 3 × 10ன்னு எழுதிக்கலாம். 3ஐயும் 10ஐயும் இருக்குன்னா 30 தான் கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி எழுதுனேன்னா ஆல்ரெடி ஒரு 10 இருக்கு. ஓகே, இனிமேல் 20 அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு 20 இருக்கு அதுக்காக. அப்புறம் 10ஐயும் அப்படியே வச்சிருங்க, சரிங்களா? இப்போ பாருங்க, ரூட்டுக்குள்ள 3 2 வாட்டி இருக்கு, ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. அப்புறம் 20 2 வாட்டி இருக்கு, ஒரு 20 வெளியே எடுக்கலாம். அப்புறம் 10 2 வாட்டி இருக்கு, ஒரு 10 வெளியே எடுக்கலாம். ஓகே, இனிமேல் இதெல்லாத்தையும் பெருக்கிடலாமா? முதல்ல 3 2ஐயும் பெருக்கலாம். 3 2 6. பேலன்ஸா இருக்கக்கூடிய 2 0வை அடுத்து எழுதிருங்க. அப்ப என்ன கிடைக்குது? 600. இனி அலகு எழுதணும், சதுர அலகு. அப்ப சதுர அலகு நம்மளுக்கு தந்திரக்கூடிய மதிப்பெல்லாம் மீட்டர்ல கொடுத்துருக்கனால இதை மீட்டர்னு எழுதிக்கணும். பாத்தீங்களா? இப்போ முதல் முக்கோணத்தோட பரப்பளவை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம், என்னன்னா 600 சதுர மீட்டர். இனி ரெண்டாவது முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஓகே, பக்க நீளங்களை மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதை ஏன்னு எடுத்துக்கலாம். அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 35 மீட்டர். செகண்டா உள்ளதை பின்னு எடுத்துக்கிறேன், பி இஸ் ஈக்குவல் டு 40 மீட்டர். மூணாவது இருக்கக்கூடியதை சீன்னு எடுத்துக்கிறேன், 45 மீட்டர். இதை வச்சு என்ன எஸ் கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஏ கூட்டல் பி கூட்டல் சி டிவைடட் பை 2. மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு 35 கூட்டல் பியோட மதிப்பு 40 கூட்டல் சியோட மதிப்பு 45 டிவைடருக்கு கீழே 2. மேலே இருக்கக்கூடியதை கூட்டுனா நம்மளுக்கு 120ன்னு கிடைக்கும். டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஓ 2 2, 6 2 12, அப்புறம் 0. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 60. அப்போ எஸ்ஸோட மதிப்பு 60. அலகு எழுதணும், மீட்டரில் கொடுத்துருக்கனால மீட்டர்னு எழுதிக்கலாம். இனி முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஹெரான் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை பார்த்தனால டைரக்டா எழுதிட்டேன், சரிங்களா? இப்போ மதிப்பை பிரதியிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 60. அப்போ அடுத்த திரும்ப எஸ்ஸோட மதிப்பு 60, அடுத்த மைனஸ் ஏயோட மதிப்பு 35 எழுதிருங்க. ஓகே, அப்புறம் திரும்ப எஸ்ஸோட மதிப்பு 60, அடுத்த மைனஸ் பியோட மதிப்பு 40 எழுதிடலாம்.
ஓகே, அடுத்த திரும்பவும் எஸ்ஸோட மதிப்பு 60 மைனஸ் சியோட மதிப்பு 45 எழுதிடலாமா? 45. இனி கழிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 இன்டூ 60ல் இருந்து 35 கழிச்சா 25ன்னு கிடைக்கும். அப்புறம் 60ல் இருந்து 40 கழிச்சா 20ன்னு கிடைக்கும். அடுத்த 60ல் இருந்து 45 கழிச்சா 15ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இனிமே பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 எப்படி எழுதலாம்? 3 2 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ 3 இன்டூ 2. இனி இங்கே ஒரு 0 இருக்கு, அந்த 0வை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 20 இருக்கு, அதுக்காக. அப்புறம் 25 எப்படி எழுதலாம்? 5 25 இன்டூ 20 அப்படியே வச்சிருங்க, ஏன்னா ஒரு 20 இருக்கு, அதுக்காக. அப்புறம் 15 எப்படி எழுதலாம்னா 3 5 15. சரிங்களா? இப்போ பாருங்க, ரூட்டுக்குள்ள 3 2 வாட்டி இருக்கு, ஒரு 3 வெளியெடுத்துருங்க. அப்புறம் 20 2 வாட்டி இருக்கு, ஒரு 20 வெளியெடுத்துடலாம். அப்புறம் 5 2 வாட்டி இருக்கு, ஒரு 5 வெளியெடுத்துடலாம். பாருங்க, இனி ஒரே ஒரு 5 மட்டும் இருக்கு, அதனால அதை வெளியெடுக்க முடியாது. அப்போ அதை ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க, ரூட் 5. இனி வெளியே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பெருக்கலாம். அப்போ 3 2 6. அடுத்த 6ஐயும் 5ஐயும் பெருக்குனா 6 5 30. அப்புறம் ஒரு 0, அதை மறக்காதுங்க. இனிமே பாருங்க, ரூட் 5ஓட மதிப்பு என்னன்னா 2.236. இதுதான் ரூட் 5ஓட மதிப்பு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ ரூட் 5க்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். இன்டூ 2.236. இனிமேல் இதை ரெண்டையும் பெருக்கிடலாம். பாருங்க, 2.236. அப்புறம் 300. 0னால அந்த 0 வெளியே எழுதிருங்க. அப்போ அடுத்து அந்த 0 அப்படி எடுத்து எழுதிருங்க. இனி பெருக்கலாம். 6 3 18. அப்போ 8 பாக்கி 1. 3 9. 9க்கு கூட 1 கூட்டினா 10. அப்போ 0 பாக்கி 1. 3 2 6. 6க்கு கூட 1 கூட்டினா 7ன்னு கிடைக்கும். இனிமே 3 2 6 அப்படி எழுதிருங்க. பாருங்க, இங்க 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, அப்ப நம்மளும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். லாஸ்ட் கூட ரெண்டுமே 0, அதனால அந்த 0 வேண்டாம். அப்ப என்ன கிடைக்குது? 670.8ன்னு கிடைக்குது. அலகு எழுதணும், சதுர அலகு. அலகு நம்மளுக்கு மீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம இரண்டாம் முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம். இனி மூன்றாவது முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். இந்த முக்கோணம் நம்மளுக்கு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணமா இருந்துன்னா அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா √3 / 4 × a² சதுர அலகு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, மதிப்பை பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் √3 டிவைடருக்கு கீழே 4. இனி ஏன்னா பக்க நீளங்கள் தான். சரிங்களா? எல்லா பக்கமும் சமமா இருக்கு, 40. அப்ப ஏக்கு பதில் 40ன்னு எழுதிக்கலாம். இன்டூ 40. ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறம் √3ஓட மதிப்பு 1.732. ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடருக்கு கீழே 4 இன்டூ ஸ்கொயர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 4 ஸ்கொயர் பண்ணா 16ன்னு கிடைக்கும். ஓகே, அடுக்குல 2 இருக்கனால 0வை 2 வாட்டி எழுதிருங்க. இனிமே 4 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 4 4, 4 16, பாக்கி இருக்கக்கூடிய 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ 1.732ஐயும் 400ஐயும் பெருக்கலாம். பாருங்க, பெருக்கிறேன். 1.732 400. எப்பவுமே 0வை வெளியே எழுதிருங்க. இப்போ இந்த 0வை எழுதிக்கலாம். இனி 4 2 8. அப்புறம் 4 3 12. 2 பாக்கி 1. இனி 7 4 28. 28ஓட 1 கூட்டினா 29. அப்போ 9 பாக்கி 2. 1 4 4. 4 கூட 2 கூட்டினா 6ன்னு கிடைக்கும். இங்கே 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, அப்போ நம்மளும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி இங்கே வரும். கடைசி இருக்கக்கூடிய ரெண்டுமே 0, அதனால இந்த 0 வேண்டாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 692.8 அலகு எழுதணும், சதுர அலகு. இங்க தந்திருக்கக்கூடிய அலகு மீட்டர்ல கொடுத்துருக்கனால இதையும் நீங்க மீட்டர்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? நம்ம மூன்றாவது முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 3 முக்கோணத்தோட பரப்பளவுல 3வது முக்கோணத்தோட பரப்பளவு தான் அதிகமா இருக்குது. அப்ப எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிக்கணும். therefore 3வது முக்கோணத்தின் பரப்பளவு அதிகமாக உள்ளது. எனவே வீட்டு மனை வாங்குபவருக்கு 3வது வீட்டு மனையை பரிந்துரைக்கலாம். இப்படி எழுதிருங்க. சரிங்களா? இவ்வளவு அந்த சம். எடுத்துக்காட்டு 7.3 பார்க்கலாம். விவசாயி ஒருவர் சாய் சதுர வடிவிலான நிலத்தை வைத்துள்ளார். இப்போ ஒரு நிலம் இருக்கு, இது சாய் சதுர வடிவத்துல இருக்கு. இதுதான் சாய் சதுரம். சரிங்களா? அந்த நிலத்தின் சுற்றளவு 400 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 120 மீட்டர் ஆகும். மூலை விட்டம்னா இதுதான். ஏயையும் சியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா இதுதான் மூலை விட்டம். இதோட அளவு 120 மீட்டர்னு தந்துட்டாங்க. 2 வெவ்வேறு வகையான காய்கறிகளை பயிரிட அவர் நிலத்தை 2 சம பகுதிகளாக பிரிக்கிறார். அதாவது இந்த மூலை விட்டம் தான் 2 சம பகுதிகளாக பிரிக்குது. சரிங்களா? இப்போ எனில் அந்த முழு நிலத்தின் பரப்பை காண்க. இப்போ இந்த நிலத்தோட பரப்பை தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த சாய் சதுரத்தோட பரப்பு. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்ப பாருங்க, இங்க நம்மளுக்கு 2 முக்கோணம் இருக்கு. இந்த 2 முக்கோணமும் சமம். ஏன்னா 2 சம பகுதிகள். அவங்க 2 சம பகுதிகளாக பிரிச்சுட்டாங்க. அப்ப இந்த 2 முக்கோணமும் என்னது? சமமா தான் இருக்கும்.
இப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிங்க. நான் இதுல இந்த முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறேன்னா இதே மதிப்பு தான் இந்த முக்கோணத்தோட பரப்புமே. சரிங்களா? அடுத்த ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சாய் சதுரத்தோட பரப்பு ஈஸியா கிடைச்சிடும். இனி முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு எல்லா பக்கத்தோட மதிப்புமே தெரியணும். பாருங்க, நம்மளுக்கு தெரியல, அதனால ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு சுற்றளவு இதை வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சுற்றளவு எழுதிட்டேன். இப்ப சுற்றளவுனா என்னன்னா 4 பக்கங்களின் கூடுதல். அதாவது 4 பக்கத்தையும் கூட்டணும். சாய் சதுரம்னா அதோட 4 பக்கமும் சமமா இருக்கும். இப்ப இது ஏனா இதுவும் ஏ, அதே மாதிரி இதுவும் ஏ, இதுவும் ஏ. இப்ப இந்த 4ஐயும் கூட்டிடலாமா? ஏ கூட்டல் ஏ கூட்டல் ஏ கூட்டல் ஏ. இந்த சைடு 400 மீட்டர்னு இருக்கு, அப்ப 400 எழுதிக்கலாம். இனி கூட்டலாம். 4 வாட்டி ஏ இருக்கு, அப்ப கூட்டுனா 4a அப்படின்னு கிடைக்கும். இந்த சைடு 400. ஏயோட மதிப்பு தானே தேவை, அப்ப ஏயை மட்டும் வச்சுக்கலாம். இங்க 400 இருக்கு, இந்த 4 இந்த சைடு வந்துன்னா டிவைடட் பை 4. பெருக்கல் இருக்கிறது இங்க வந்துன்னா வகுத்தலா மாறிடும். இனி 4 வைப்பாடி கேன்சல் பண்ணலாம். ஒரு 4 4, ஒரு 4 4. பாக்கி இருக்கக்கூடிய 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்ப ஏயோட மதிப்பு என்ன கிடைக்குது? 100ன்னு கிடைக்குது. அலகு எழுதணும். எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்கனால இதையும் நம்ம மீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். இப்போ இந்த பக்கம் 100 மீட்டர், அப்புறம் இதே மாதிரி இந்த பக்கமும் 100 மீட்டர் தான். நெக்ஸ்ட் இதுவும் நம்மளுக்கு 100 மீட்டர் தான் எழுதிக்கலாம். அப்புறம் இதுவும் 100 மீட்டர். இனிமேல் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். நான் இந்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஏயோட மதிப்பு, பியோட மதிப்பு, சியோட மதிப்பு, எஸ்ஸோட மதிப்பு தேவை. இந்த சைடை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஏயோட மதிப்பு 100 தான். சரிங்களா? 100 மீட்டர். இனிமே இந்த பக்கத்தை நான் பின்னு எடுத்துக்க போறேன். பியோட மதிப்பு 100 மீட்டர் தான். ஓகேங்களா? அப்புறம் சி, இந்த சைடை நான் சீன்னு எடுத்துக்க போறேன். 120 மீட்டர். இனிமே இதை வச்சு எஸ் கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஏ கூட்டல் பி கூட்டல் சி டிவைடட் பை 2. ஏயோட மதிப்பு 100 கூட்டல் பியோட மதிப்பு 100 தான் கூட்டல் சியோட மதிப்பு 120 டிவைடருக்கு கீழே 2. இனி மேலே இருக்கக்கூடியதை மொத்தமாக கூட்டிருங்க. கூட்டினா நம்மளுக்கு 320ன்னு கிடைக்கும். டிவைடருக்கு கீழே 2. 2 எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஓ 2 2, ஓ 2 2, பாக்கி 1. இப்போ இது 12ஆ மாறிடும். அப்போ 6 2 12. பாக்கி இருக்கக்கூடிய 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்புறம் நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 160 மட்டும் இருக்கும். இதுதான் என்னன்னா எஸ்ஸோட மதிப்பு. எல்லாமே மீட்டர், அப்போ இதே நம்ம மீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த முக்கோணத்தோட நேம் என்னது? ஏபிசி எழுதிடலாம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ஹெரான் ஃபார்முலாவை தான் எழுதணும். என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. இதுதான் ஃபார்முலா. மறக்காம சதுர அலகு. சரிங்களா? இப்போ எல்லா மதிப்புமே தெரியும். இதில் பிரதியிடலாம். எஸ்ஸோட மதிப்பு 160 இன்டூ திரும்பவும் எஸ்ஸோட மதிப்பு 160 தான். அடுத்த மைனஸ் ஏயோட மதிப்பு 100 எழுதிடலாம். 100. அப்புறம் எஸ்ஸோட மதிப்பு 160 மைனஸ் பியோட மதிப்பு 100 தான் எழுதிக்கலாம். ஓகே, அப்புறம் எஸ்ஸோட மதிப்பு 160 மைனஸ் சியோட மதிப்பு 120 எழுதிடலாம். இப்போ மதிப்பு எல்லாமே பிரதியிட்டாச்சு. இனி மைனஸ் பண்ணிடலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 160 இன்டூ 160ல இருந்து 100 கழிச்சா 60ன்னு கிடைக்கும். திரும்பவும் 160ல இருந்து 100 கழிச்சா 60ன்னு தான் கிடைக்கும். இனிமேல் 160ல இருந்து 120 கழிச்சா 40ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 160 ஃபர்ஸ்ட் 16 எப்படி எழுதலாம்? 4 16, ஒரு 0, அந்த 0 நான் இங்கே போட்டுக்கிறேன். இனி 4 எப்படி எழுதலாம்? 2 4, 40 அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 40 இருக்கு, அதனால. இனி 60 2 வாட்டி இருக்கு, அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகேங்களா? அடுத்த 40. இப்போ பாருங்க, ரூட்டுக்குள்ள 2 வாட்டி இருக்கு, ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அப்புறம் 40 2 வாட்டி இருக்கு, ஒரு 40 வெளியே எடுக்கலாம். 60 2 வாட்டி இருக்கு, ஒரு 60 வெளியே எடுத்துடலாம். இனிமே இது மொத்தத்தையும் பெருக்கிடலாமா? ஃபர்ஸ்ட் 4 8, அடுத்த 8 6 48. மறக்காம 2 0 இருக்கு, அதை எழுதிடலாம். இனிமே அலகு எழுதணும், சதுர அலகு. அப்போ சதுர, அடுத்த எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருந்தாங்க, அப்ப இதே நம்ம மீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். பாத்தீங்களா? இப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அதே தான் இந்த முக்கோணத்தோட பரப்பளவும். இப்போ இதை ரெண்டையும் கூட்டிடலாம். அப்போ சாய் சதுரம் ஏபிசிடியின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு கூட்டல் இப்போ இந்த முக்கோணத்தோட நேம் ஏசிடி எழுதிடலாம். முக்கோணம் ஏசிடியின் பரப்பளவு. ஓகே, முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு என்ன கிடைச்சி? 4800. அதே மதிப்பு தான் இந்த முக்கோணத்தோட பரப்பளவுமே. அப்போ 4800 கூட்டிடலாமா? 0 0, அப்போ 0 தான். திரும்பவும் 0 0 0 தான். இனி 8 8 கூட்டினா 16, அப்போ 6 பாக்கி 1. 4 4 கூட்டினா 8, 8 கூட 1 கூட்டினா 9. அப்போ 9600 அலகு எழுதிடலாம். சதுர மீட்டர், ஏன்னா இதுவும் பரப்பளவு தான்.
ஓகே, இப்போ நிலத்தோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எழுதிக்கலாம், தேர்ஃபோர் நிலத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 9600 சதுர மீட்டர். இந்த மாதிரி எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.